வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே தினமும் தண்ணீர் நிறைய குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தண்ணீர் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலைனாலும் சரி, நம்ம உடம்புல வேர்வை அப்படின்றது இந்த வெயில் காலத்துல எல்லாருக்குமே வரும். அந்த வேர்வை வெளியே போக போக உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பலவீனமா ஆயிடுவோம். அதனால தான் நிறைய தண்ணீர் குடிக்க குடிக்க வெளியே எவ்வளவு வேர்வை போனாலும் நம்மளோட உடம்புல நீர்ச்சத்து இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்குன்றதுக்காக தான் வெயில் காலங்களில் டெய்லி நிறைய தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த தண்ணீர் மட்டும் குடிச்சா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தண்ணீர் குடிக்கிறது நல்லதுதான். ஆனா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல முக்கியமா இளநீர் அடிக்கடி எடுத்துக்கணும். நீர் பழங்களும் அடிக்கடி உங்களோட உணவுகள்ல சேர்த்துக்கணும். அதுல முக்கியமா இந்த இளநீர் எடுத்துக்கிறது அவசியம்னு சொல்றதுக்கான காரணம் உடல் குளிர்ச்சியை சீக்கிரம் தரக்கூடியது. ஆனா தண்ணீர் உள்ள இளநீர் இப்ப எங்க நமக்கு ஈஸியா கிடைக்குது? எல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய இளநீர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளரோ 3/4 டம்ளரோ தண்ணி தான் இருக்கு. அதுவும் ஒரு இளநீர் 50 ரூபாய் 60 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 இளநீர் வாங்கி குடிச்சாதான் நம்மளோட தாகம் தனியும் உடல் குளிர்ச்சியும் அடையும். இருக்கவங்க ஒரு 150 ரூபாய் வாங்கி இளநீர் குடிச்சிருவாங்க. இல்லாதப்பட்டவங்களால எப்படி குடிக்க முடியும்? இந்த வெயில் டைமுக்கு ஒரு முறை இளநீர் குடிச்சா போதுமா? வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது இளநீர் குடிச்சாதான் உடல் சூடு தணியும். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா நான் சொல்லித்தரேன். கண்டிப்பா இந்த சம்மர்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏழைகளின் இளநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதாம் பிஸ்னி ஜூஸை டெய்லி நீங்க காலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வெயில் டைம்ல உங்களோட உடலை எப்பவுமே நீங்க குளிர்ச்சியா வச்சுக்க முடியும். முன்னெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் தான் இந்த பாதாம் பிஸ்னி வித்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் உங்களுக்கு இந்த பாதாம் பிஸ்னி ஈஸியாக கிடைக்குது. பாதாம் பிஸ்னி வாங்கிக்கோங்க, பனக்கற்கண்டு வாங்கிக்கோங்க, சியா விதை இல்லைன்னா சப்ஜா சீடு, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க. டெய்லி நைட்டு நீங்கள் படுக்க போகும் பொழுது ஒரு 2 கல் இருக்க மாதிரி அந்த பாதாம் பிஸ்னியை தண்ணியில் ஊற வச்சு படுத்துட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கக்கூடிய இந்த ட்ரிங்க் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊறின அந்த பாதாம் பிஸ்னி ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி பனக்கற்கண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய தண்ணியை விட்டு அரைச்சி அதில் ஊற வச்ச சியா விதைகளையோ இல்லை சப்ஜா சீடையோ சேர்த்து நீங்கள் குடிக்கிறதுனால உங்களோட உடல் குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். வெயில் காலத்துல வீட்டில் இருந்தாலே சுத்தமா முடியாது. வேலைக்காக வெளியே போறவங்க, டிராவல் பண்றவங்கள நிறைய பேருக்கு தலை சுற்றல், மயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வரும், சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். அப்ப அந்த மயக்கத்தையும் தலை சுற்றலையும் எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன். கண்டிப்பா நீங்க வெளியே போறவங்களா இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 200 ml தண்ணியில் 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி நாட்டு சக்கரை இல்லைன்னா பனக்கற்கண்டு இல்லைன்னா வெல்லம், இதில் ஏதாவது ஒன்று 2 ஸ்பூன் அதில் கலந்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு கலந்து நல்லா கலக்கி விட்டுருக்கோங்க. வெளியே போகிறவங்க ஒரு பாட்டிலில் ஊற்றி கொண்டு போங்க. வீட்டில் இருக்கவங்களும் நீங்கள் ஒரு டம்ளரில் வச்சு கூட உங்களுக்கு எப்போ கொஞ்சம் கேராக இருக்குது அப்படின்ற பொழுது இந்த பானகத்தை நல்லா சிப் பண்ணி பொறுமையாக குடிங்க. இதை குடித்த ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். புத்துணர்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.